ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஜேகேவோட ஒன் எஃப்எஃப்க்கு நெக்ஸ்ட் பார்ட் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? நேற்று வந்து நீங்கள் ஒரு என்டர்ப்ரனராக இருப்பீங்க. ஜேகேவோட கம்பெனிக்கு அங்கே வந்து ஜேகேவை வந்து உங்களோட பியூட்டி ப்ராடக்ட்டுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு சைன் போட்டுட்டு மேனேஜர்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு நீங்கள் இப்போது ஜேகே கூட இப்போ தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ளர்ட் பண்ணுறான். ஃப்ளர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போதே ஹலோ என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஓகே நம்ம பியூட்டி ப்ராடக்ட் இதெல்லாம் இருக்கட்டும், இதை தனியாக வச்சுட்டு நீ நம்மளை பற்றி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சொல்லவும் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்கடா. இது வரைக்கும் நான் வந்து நேற்று போட்டிருந்தேன். அதுலேருந்து என்னங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்கடா. பார்த்துட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கவும் அவன் ஆல்ரெடி நீ என்னை பார்த்துருக்கிய அப்படின்ற மாதிரி கேட்குறான். பார்க்கவும் நீங்கள் ஷாக்காக இருக்கீங்க. இல்லை, என்னோடய ஆர்மிஸ்க்கு தெரியும் என்னை வந்து நான் யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்றது. ஆனால் நீ சொன்னியே இப்போது உங்களை எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு, அதனால் எனக்கு கொஞ்சமாக லைட்டாக உன் மேலே டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஹலோ, நான் இந்த வயசில் என்டர்ப்ரனர். நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஃபேஷன் டிசைனிங்லேயும் இருக்கேன், ஒவ்வொன்றிலையும் இருக்கேன், இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது, அது உன்னோட கம்பெனியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், அது என்னோடய கம்பெனி தான். வேர்ல்டு வைடில் இப்போ ஏஷியாவிலே இப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து நல்லா சேல். உங்களுக்கு தெரியுமா? நான் இவ்வளோ இது ஹையில் இருக்குது. எனக்கு எப்படி எல்லா சாங்ஸையும் எல்லாம் கேட்டுட்டு சில் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி நேரம் இருக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க? லிட்ரலி எனக்கு உங்களுக்கு தெரியாது. அது போக உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சொன்னோன்னே டக்குன்னு அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. இம்ப்ரெஸ் பண்ணணும் என்ன இல்லையா அப்படின்ற மாதிரி. அதோட நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு, நான் எனக்கு இப்போது என்னோடய ப்ராடக்ட் வந்து நல்ல ரீச் வேணும், அதனால் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போது வா, ப்ராடக்டை வந்து எப்படி இருக்குன்னு நீ செக் பண்ணிப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ எனக்கு போட்டுப்பார், அப்போ தானே எனக்கு அது ஓகேவா செட் ஆகுமா என்னன்றது நான் பார்க்க முடியும். என் மேக்கப்புக்கு என்னோடய லுக் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால் வா, இது வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னேன்ல, வந்து போட்டு விடுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ உங்களோட மேனேஜரும் அவரோட மேனேஜரும் உள்ளே வர்றாங்க. வந்துட்டு சார் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டு வந்திருப்பேன், நான் அதை வந்து ட்ரையல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ட்ரையல் பார்க்குறதுக்காக இன்னொரு பியூட்டி ஆர்டிஸ்ட்டை வந்து பியூட்டிஷியன்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் வந்து இவங்களும் பியூட்டிஷியன் தானே, நான் இவங்ககிட்டே நான் போட்டுக்கிறேன், இவங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான், அவங்கக்கிட்டே போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சார் அவங்க வந்து கம்பெனி சிஇஓ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஓகே, இந்த நேரத்தில் வந்து அந்த ஈகோலாம் பார்க்கக்கூடாது. நம்மளோட ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு நம்ம போட்டு தான் ஆகணும், நம்மளே போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவும் நம்மளோட ஒர்க் தானே அப்படின்ற மாதிரி எந்த ஒர்க்கையுமே நீங்கள் ஒரு மட்டமாக நினைக்கவே மாட்டீங்க. அதனால் நீங்களே போட்டு விட்டுடலாம் ஜேகேக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வர்றீங்க. அவரோட ரூமுக்கு, மேக்கப் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது ஜூஸ் எல்லாம் வேணும், அவருக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறதுனால ஆனால் உங்களோட மேனேஜர் வந்து போயிடுறாங்க, அவரோட மேனேஜரும் போயிடுறாங்க. நீங்கள் 2 பேர் தான் இப்போது உள்ளே வந்து இருக்கீங்க. உள்ளே அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக மேக்கப்பு எல்லாமே கிளச்சிட்டு, ஆல்ரெடி இருந்தது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கிளச்சிட்டு க்ளீன் ஃபேஸோட ட்ரெஸ் சேஞ்சும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அதனால் நீட்டாக பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறக்கே எனக்கு கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு. கரெக்டாக அவரோட மேனேஜரும் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு, திங்ஸ் உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஓகே, குடிச்சிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே அப்படின்ற மாதிரி. இவன் பேசுகிறதும் சரியில்லை, நமக்கு தான் அப்படி கேட்குதான்னு தெரியல, நம்ம தான் அப்படி நினச்சிக்கிறோமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா பையன் மாதிரி இருந்தான், ஹைஃபை சொல்லும் போதெல்லாம் நல்லா இருந்தான். ஆனால் இப்போ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. இது இங்கே உங்களுக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும், காஃபி குடிச்சிட்ருக்கீங்க, அவன் ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். குடிச்சிட்ருக்கும்போது நீங்கள் அப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. கொடுத்துட்டு மேனேஜர் வந்து போயிருப்பார். நீங்கள் 2 பேர் தான் இருப்பீங்க. அப்போ ரொம்ப மறைச்சி பார்க்காத, கண்ணு வெளியில் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பான். சொன்னதும் அதை பார்த்து இப்படி வளர்ந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை இதில் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க.
எனக்கு ஒன்றும் இல்லை, பார்த்ததுக்கப்புறம் ஃபேஸ் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னதும் அப்படி இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கோவத்தில் எதுக்கு இவ்வளோ கோவமா அப்படின்றாங்க. அப்புறம் நீ பேசுகிற எதுவுமே எனக்கு பிடிக்கலை, எதுவுமே நீ எனக்கு சரியாக படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் கோவமாக இருக்குது, கோவமாக பேசுகிறது வந்து அவனுக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் நீ என்ன ஒரு தைரியத்தில் கேட்ட, என்னை ஆல்ரெடி பார்த்துருக்கு தெரியுமான்ற மாதிரி அப்படிங்கும். இல்லை எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று பார்த்ததும் ஆல்ரெடி பார்த்துருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங், நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் பழக்க மாதிரி ஒரு ஃபீலிங், அதனால தான் இல்லைன்னா டக்குன்னு இந்த அளவுக்குலாம் நான் யாருக்கூடையும் ஜெல்லாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜேகே. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. இதே ஃபீலிங் தான் எனக்கும், நான் எப்படி சொல்கிறேன்னு நினச்சி டக்குன்னு சொல்கிறானே அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதோட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி தானே இருக்குது, அதனால் நீங்கள் இந்த சைடு அந்த சைடு திரும்புறீங்க மழுப்புறதுக்காக. அவன் வந்து இவளுக்கு அப்படி தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கேட்டுடுறான், உனக்கு அப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா உங்களுக்கு அப்படி இருக்குன்னு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் இப்போ புரிஞ்சிட்டு இருக்க, நான் இப்போ நார்மலாக ஜஸ்ட் கேட்டேன் அவ்வளோதான். ஏன்னா உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, அதனால் நான் அப்படி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பான். நீங்களும் என்னத்தை மறைச்சிக்கிட்டு, ஆமாம் எனக்கும் ஸ்டார்டிங்லேயே எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால தான் இறங்குனதும் உன்னோட ஃபேஸ் வந்து பார்த்ததுமே எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு, ஆல்ரெடி வந்து நம்ம பழகுன மாதிரி, அதனால தான் நான் யாருன்னு கேட்டேன், அப்புறம் வரும்போது தான் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஜூஸும் குடிச்சிட்டு ஸ்நாக் எடுக்கிறான். எடுத்து வேணுமா அப்படின்ற மாதிரி, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை காஃபி குடிச்சிட்ருக்கேன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அவன் வாய்க்கிட்ட வச்சு லைட்டாக அப்படின்னு சொல்கிறீங்க, லைட்டாக ஒரு பைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சரி என்ன இப்படி கொடுக்குறான்ட்டு, சரி கடிப்போம் இங்கெல்லாம் நார்மல் போல் அப்படின்ற மாதிரி லைட்டாக கடிச்சிருப்பீங்க. கொஞ்சம் கீழே விழுந்திருக்கும். அந்த காஃபி வந்து ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு கப்பில் அது மேலே லைட்டாக அந்த காஃபி கப்பில் மேலே லிட்டில் வந்து இருக்கும். அதை எடுத்து அவன் சாப்பிட்றான். அப்படிங்கும்போது பரவாயில்ல இன்டைரக்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். சொன்னோன்னு உங்களுக்கு ஷாக் ஆகுது. என்ன நீ நினச்சிட்ருக்கா, என்ன பேசிகிட்ருக்க நீ அப்படின்ற மாதிரி நீ கொதிக்கிறீங்க. கூல்மா, ஏன் இப்படி கொதிச்சிட்ருக்க, இதெல்லாம் நார்மல், உனக்கு நார்மல், பட் எனக்கு அப்படி கிடையாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டே ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு உங்களை டீஸ் பண்ணுறதுனா அவனுக்கு நீங்கள் டென்ஷன் ஆனால் அவனுக்கு வந்து அவளை பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஐயோ அதுக்கப்புறம் இவளை டீஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் உனக்கெல்லாம் என்னால் மேக்கப் போட்டு விட முடியாது, நான் போகிறேன் அப்படிங்கும். ஏம்மா நீ மேக்கப் போட்டு விடலை அப்படின்னா நானே பண்ணிக்குவா, வந்த ஆர்டிஸ்ட்டையும் போக சொல்லிட்டல அப்படிங்கும். நான் எங்கே சொன்னேன், நீ தான் சொன்னேன் அப்படின்றீங்க. ஆமாம் நான் தான் சொன்னேன், நீ இருக்கேங்கிறதுனால உன்னை நம்பி நீ இருக்கிய எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு. நான் உனக்கு இருக்கேனா அப்படின்றீங்க. ஏய் நான் அப்படி சொல்ல வரல, நீ எனக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். எதுக்கு இப்போ நீ என்னை வம்பிழுத்துட்டே இருக்க, அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு நீ மேக்கப் போடணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னோன்னே வா அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறேன். என்ன பண்ணுறப்போ நீ தானே கூப்பிட்ட, தள்ளி நில்லு, மேக்கப் போட்டுக்கா நான் சொன்னேன், போய் உட்காரு அப்படின்றீங்க. அவனும் போய் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிறான். லிப் வந்து மேக்கப் வந்து அழகாக லைனர்லாம் போட்டுட்ருக்கீங்க. அவன் போடும்போதெல்லாம் உங்களையே குறின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஷை ஆகிற மாதிரி இருக்குது. என்னடா அது இவன் இப்படி பார்க்குறானே அப்படின்ற மாதிரி. அந்த சைடு இந்த சைடு எங்கேயாவது பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் குனிஞ்சிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. என்ன ஒரு மாதிரியாக இருக்குது, உனக்கு என்ன ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒரு மாதிரியாக இருக்குன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, திரும்ப ஃபஸ்ட்டு என்னை இப்படி பார்த்துட்டே இருக்காது, எதுக்கு போய் என்னை இப்படி பார்த்துட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு அவன் என் கண்ணு நான் பார்க்குறேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் நீ பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே சும்மா சரி ஓகே போடு அப்படின்ற மாதிரி நார்மலாக வேறு எங்கிட்டாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு கண்ணாடியில் அப்போவும் உங்களை தான் பார்க்குறான். உங்களுக்கு அது லைட்டாக அப்புறம் நீங்கள் இது ஓகேவா இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு கண்ணாடி திரும்பி பார்க்கும்போது அவன் உங்களே பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. வயன் அப்படின்றான். என்ன ஆச்சு அப்படிங்கும். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு உனக்கு எதுக்கு, இல்லை கேட்டேன் உனக்கு எதுக்கு அது,
ஏய் சும்மா நார்மலாக ஜென்ரல் நாலேஜ் கேட்டேன் அப்படின்றீங்க. ஜென்ரல் நாலேஜ்க்கு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு உனக்கு தேவையா, இருந்தா என்ன இல்லைன்னா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவன் திரும்ப சொல்கிறான். அது சின்ன பிள்ளை மாதிரி உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுட்டு அதோட மேக்கப் வந்து போட்டுட்டு லிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறீங்க. லைன் ட்ரா பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த லிப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு இடத்துல லைட்டாக வர மாதிரி இருக்கும். லைட்டாக டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடச்சிட்ருப்பீங்க. தொடச்சிட்டு இருக்கும்போதே உங்களையே பார்த்துட்ருக்கான். உங்களையே பார்த்துட்ருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் அவனை பார்க்குறீங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து 2 பேரும் கண்ணை மட்டுமே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்களுக்கு அந்த கனவுல வந்தது எல்லாமே ரியலாக நடக்கிற மாதிரி அப்படி வந்து தோணிகிட்ருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவனும் வெளியில் போகலாமா, உன்னை கூட்டிகிட்டு போவா எங்கேயாச்சும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். வாட் அப்படின்ற மாதிரி அதில் தான் நீங்கள் ரியாலிட்டிக்கு வர்றீங்க. என்ன கேட்குற நீ அப்படின்ற மாதிரி. இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போவா உன்னை அப்படின்றது கேட்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி மேலே ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற. நீங்கள் லிப்ஸ்டிக்கை டைட்டாக மூடிட்டு பட்டுன்னு வச்சுட்டு உனக்கு கொடுத்த ஒர்க்கை மட்டும் நீ பாரு, எனக்கு கொடுத்த ஒர்க்கை நான் பார்க்குறேன். என்னோடய ஒர்க் வந்து மேக்கப் இப்போது இருக்க ஒர்க் பண்ணணும், நான் பண்ணிட்டேன். உனக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கான்னு சொல்லு, அப்படி இல்லைன்னா வேறு வேணும்னா கேளு, நான் வேறு போடுறேன், அதை பற்றி மட்டும் பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க கட் அண்ட் ரைட்டாக. அவன் வந்து அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா பொண்ணுங்களும் இந்தளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஆனால் இவன் வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட்டாக இருக்காளே அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு. அதோட அவன் ஓகே சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு இந்த லுக் வந்து பிடிக்கல, வேறு லுக் வந்து மாற்று, நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏய் இவ்வளோ நேரம் போட்டேன் பேசாமல் இருந்த அப்படின்றீங்க சொல்லிட்டு, ஆக்சுவலி எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைனர் மட்டும் தான் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறேன். அது முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் போடும்போதே சொல்லியிருந்தேன், நான் அப்போவே நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு. இல்லை ஃபுல் மேக்கப் நீ எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றலாம், எல்லாத்தையும் மாற்றிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அதோட சிடுன்னு நின்றுக்கிட்டே இருக்கீங்க. கையை கட்டிட்டு உட்காரவே நின்றுட்டே இருக்கீங்க. அவன் சிப்ஸ் பாதி சாப்பிட்டுட்டு பாதி வச்சுட்டு போயிருந்துருப்பான். நீங்கள் அதை கோவத்தில் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. டென்ஷனில் எடுத்து வாயில் வச்சு டக்குன்னு இப்படி கடிக்கும்போது அங்கேருந்து க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக இப்போ வந்திருப்பான். வந்து பார்க்கும்போது ஓ இன்டெரக்ட் கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு ஏய் உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், நீ எப்போ பார்த்தாலும் ஏன் என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்க, நான் ஜஸ்ட் சிப்ஸ் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான், நீ ஓவராக அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்காத, உட்காரு, உனக்கு எப்படி வேணும், எந்தெந்த மாதிரி ஐக்கு எப்படி வேணும், நோஸ்க்கு எப்படி வேணும், எல்லாமே தனித்தனியாக சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ லிப்ஸ்க்கு கேட்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லு எல்லாத்துக்கும் தனித்தனியாக எப்படி வேணும்னு சொல்லு அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏய் இப்போ ஏன் நீ என்னை வந்ததுலேருந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தெரியல, நான் வந்ததுலேருந்து யார்கிட்டையுமே இந்த அளவுக்கு நான் பேசவே மாட்டேன். ஆனால் உன்கிட்ட வந்து எனக்கு அப்படி பேசணும், உன்னை டீஸ் பண்ணணுன்ற மாதிரி தோணுது. இன்னும் சொல்லப்போனால் ஃப்ராங்காக சொல்லப்போனால் நீ பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஆக்சுவலி இது வந்து கனவில் அந்த பையனும் உங்ககிட்ட சொன்னது இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே வைடாக கண்ணை வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க அவனை. அவங்களுக்கு லைட்டாக அப்படியே மேல்கால் எல்லாமே வேர்த்துருது. ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி ஸ்வெட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு படன்னு வந்துட்டு அப்படி உட்காந்துடுறீங்க. அவன் பயந்துட்டு தண்ணி எடுத்து கொடுத்து இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சாரி இல்லை நான் உன்னை டென்ஷன் படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை, ஜஸ்ட் எனக்கு அப்படி தோணுச்சு, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே எனக்கு அப்படி தோணுச்சு வைன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நீ தப்பாக எடுத்துக்காது எதுவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லும்போதே உங்களுக்கு எல்லாமே தோணுது, ஐயோ இப்படி தாண்டா எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதோட கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். அப்போது மேனேஜர் வந்துட்டு மேம் இன்னையோட ஷெட்யூல்ஸ் வந்து முடிஞ்சுது மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
ஓகே. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இது தானே மேக்கப் மட்டும் தானே, இதோட முடிஞ்சிச்சு. வேறு மீட்டிங்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்றது சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போய்ட்டு அப்போ கூட இவன் முடியாமல் இருந்தானாலும் கூட ஒர்க்கில் கரெக்டாக இருக்காடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஜேகே சிரிச்சுட்டே இருக்கான். சிரிச்சுட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு ஓகே அப்படின்ட்டு நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் கொஞ்சம் நார்மலாகிடுறீங்க. அவனும் உட்காந்துட்டு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க 2 பேரும். கரெக்டாக ஐக்கு வந்து இந்த மாதிரி இது ஓகேவா அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்ணையும் வேறு வேறு டைப்பில் வந்து போட்டு விட்டுருங்க. அவன் வந்து இந்த கண் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை அடித்து காட்டுறான். அவன் க்யூட்டாக இருக்கான். நீங்கள் சிரிச்சிடுறீங்க. நீங்கள் அதை ஹைட் பண்ணணும்லாம் நினைக்கவே இல்லை. சிரிச்சுட்டு அவன்கிட்ட நீங்கள் நார்மலாக இருக்க மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. வந்ததுலேருந்தே அவன் வேறு ஒரு ஆள், இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆல்ரெடி நம்ம அவனை பார்த்துருக்கோம். அவன் நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா அவனுக்கும் அதே மைண்ட் செட்டு தான். அதனால தான் அவனுக்கும் டக்குன்னு வந்து உங்களுக்கு ஜெல் ஆகுற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் அதோட அவனை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கீங்க. ஒயின் ஓகே என்னை சைட் அடிச்சது போதும், நீ வந்து இப்போ எனக்கு போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஐயோ இவ்வளோ கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு அசிங்கப்பட்டுட்டு ஓகே ஓகே பீஸாக வேறு எதுவும் சொல்லாத அப்படின்னுட்டு நீங்கள் போடுறீங்க. மேக்கப் போடுறீங்களா? போட்டு விட்டுட்டு லிப்க்கு வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவன் கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறான். கொஞ்சம் டார்க்காக இருக்க லைனர் போட்டுட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது போட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கும்போது அவன் லிப்பில் திரும்ப போட்டுட்டு இருக்கும்போது லைட்டாக வெட் பண்ணுற மாதிரி பண்ணுறான் லிப்பை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஆகிட்டு ஐயோ கிஸ் பண்ண போல் இருக்குது. பட் இருந்தாலும் இவனுக்கு அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறமா தெரிஞ்சிருச்சுன்னா அவனே ஓட்டுவானே ரொம்ப அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஐயோ வயன் வேணாண்டி அப்படின்ற மாதிரி நீ எதையும் காட்டி கொடுத்துறாத அப்படின்ற மாதிரி நீங்களாம் நினச்சிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அவனும் நார்மலாக லைட்டாக தான் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டான். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும் மேக்கப் அப்படிங்கிறதுக்காக. அவனுக்கு தெரியாதா அவனோட ஃபேஸ் பற்றி அழகாக வந்து பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அழகாக போட்டு விட்டு கொஞ்சம் சைடில் நின்று அவன் இந்த சைடு எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லை வியர்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பான். அவன் அங்கே பார்த்துட்டே இருக்கான். சைடில் திரும்பி பார்த்துட்ருக்கான். நீங்கள் இங்கேருந்து பேன அவனே பார்த்துட்ருக்கீங்க. கண்ணாடியில் வயன் இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு திரும்புகிறான். கண்ணாடிலே உங்களை பார்த்துருப்பான். இப்படி சைடு இருக்கிறா பாரு பேண்டு அப்படின்னு திரும்பி பார்த்துருப்பான். நீங்கள் அங்கேருந்து நின்று இப்படியே பார்த்துட்ருப்பீங்க. பார்த்துட்ருக்காது பாரு ஐயோ அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து சைட் அடிக்கலாம். ஆனால் எனக்கே தெரிகிற அளவுக்கு இப்படி ஃப்ராங்காலாம் சைட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். உங்களுக்கு அசிங்கமாக போயிடுது. இப்படி சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி தலையில் கையை வச்சுட்டு நான் ஒன்றும் சைட்டில் அடிக்கல போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் ஓட பார்க்குறீங்க. அவன் டக்குன்னு கை பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகாது இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அப்புறம் ஃப்ரெண்டாக இல்லாமல் தான் இப்போ இவ்வளோ நேரம் அப்படி பேசிகிட்டு இருந்தியா, சும்மா இரு என்னத்தையாச்சும் சொல்லிகிட்டு இருக்காம அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் க்யூட்டாக சொல்லிவிட்டு கிளம்ப போகிறீங்க. ஒயன் உன்னோட ப்ராடக்ட் அந்த ஃபுட் அந்த நியூடில்ஸ் எனக்கு அது வேணும் ஒயன் இருக்கேன். ஏன் பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டுனா அதுக்கும் நான் உனக்கு நூடுல்ஸ் நிறையா ஃப்ரீயாக தருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க சின்ன பிள்ளை மாதிரி. ஆனால் நீ சரியான விவரம் உனக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் இருந்தால் தான் அந்த விஷயத்த நீ பண்ணுற என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் நான் என்டர்பிரனர்ல நான் ஒரு பிஸ்னஸ் உமன் வந்து அப்படி தான் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. காலரை தூக்கி விட்டு இல்லாத கலரை தூக்கி விட்டு சீனாக சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் ஓ அப்படியா சரிம்மா தெரியுது அதே தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் ட்ரைனிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்போ மார்னிங் வந்து ட்ரைனிங் பண்ணதை இப்போ போய் ஒரு தடவை டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதோடு வந்துடுவோம்
இப்போ நீ போட்ட மேக்கப்புமே எனக்கு கலைஞ்சிடாமல் இருக்கா, எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நானும் வரவா பார்க்கவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வந்து எது பிரச்சனையா அப்படிலாம் இல்லை அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படிலாம் இல்லை, நீ தான் கான்ட்ராக்டில் தானே இருக்கு, என் கூட கான்ட்ராக்ட் போட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் வந்து இதுக்கு போயிட்டுருக்கீங்கடா. அவனும் நீங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கும்போது மார்னிங் விழுந்தீங்கல்ல, அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஓயன்னு உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான் அவன். நீங்கள் சும்மா இருன்னு சொல்லிட்டு லைட்டாக அடிச்சுட்டு ஹிட் பண்ணிவிட்டு முன்னாடி ஓடுறீங்க. அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அவனோட ஸ்டூடியோவுக்கு. ஓகேவா? ஓகேடா, இன்றைக்கி இதோடு ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாளைக்கு வந்து போடுறேன். ஓகேவா? பாய்.